ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோஸ்மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி காட்டுறேன். கேக் பேட்டர் செய்கிறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே கேக் செய்யும் போது மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ கேக்கு வந்துட்டு சங்க்ஸ் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக பீட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சக்கருவை பீட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கருவில் வந்துட்டு 3/4 கப் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலர் மாறணும். அதாவது டார்க் எல்லோ கலர் இருக்குது இல்லையா, இது வந்து லைட் எல்லோயிஷ் கலருக்கு மாறணும் மஞ்சக்கரு. அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே சுகரை வந்துட்டு கேக் பண்ணும்போது பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நறுநறுப்பு தெரியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு சாப்பிடும்போது. இப்போ இந்த மாதிரி எல்லோயிஷ் கலர் வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பீட் பண்ணுறத. இதில் 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பேட்டுலாவோ இல்லை ஸ்பூனோ வச்சு. எலக்ட்ரிக் பீட்டர் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்துட்டு வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக வரப்போகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் சுகர். இப்போ பாருங்கள், லைட்டான ஒரு க்ரீம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டயத்தில் நம்ம வந்து 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து திரும்ப நல்லா நம்ம வந்து பீட் பண்ணணும். திக்கான க்ரீம் கிடைக்கிற வரையும் நம்ம பீட் பண்ணணும். இந்த மாதிரி திக்காக வர வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்துட்டு மஞ்சக்கருவை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க மஞ்சக்கருவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வெள்ளைக்கருவை வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், பீட் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நாம் மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் பீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்தடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்பூனோ ஸ்பேட்டுலாவோ இல்லை ஃபோக்கோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வெள்ளைக்கருவில் உள்ள ஏர் பபிள்ஸ் தான் கேக்கை வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி ஆக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக் பண்ணிடலாம். ட்ரே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு கேக் பேட்டரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ அவனில் வச்சிடலாம் 180 டிகிரி செல்சியஸுக்கு 30 மினிட்ஸ் வைங்க. இது பேக் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகமாக்கிக்கோங்க. அடுத்து 1/4 கப் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நம்மளோட கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம்.
30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேக்கு சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட கேக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக வந்து ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் மில்கை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வைங்க, நல்லா ஊறட்டும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீமை நல்லா க்ரீமாக்கி எடுத்து வச்சுருக்கேன் பீட் பண்ணி. இதில் சுகர் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நமக்கு கேக்லேயும் சுகர் இருக்குது, ரோஸ் மில்க்லேயும் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டா ரொம்ப சுகரியாக தெரியும். ஸோ இதுவே போதுமானது. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட கேக்கு நல்லா ஊறிருக்கு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீமை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மேலே கார்னிஷ்காக நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதையும் ரோஸ் மில்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்து நம்ம கேக்கில் ஆட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 1 hour கழித்து ரெண்டையும் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிப்போம். அப்போ வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 hour ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணி இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கேக்கு அதோட க்ரீமும் ப்ளஸ் ரோஸ் மில்க்கும் சேர்த்து சாப்பிட்றப்போ சான்ஸே இல்லை, வேறு லெவல் தாங்க. ரொம்ப நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ் மில்க்கை மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்ம அந்த ரோஸ் மில்கோட கேக் எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். மற்ற கேக்கை காட்டிலும் இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து வேறு லெவல் தாங்க, அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட்டே அந்த லெவலில் இருக்கும். ப்ளஸ் கிட்ஸுங்களும் திரும்ப திரும்ப கேட்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும். இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமோட அந்த கேக்கு, சாஃப்டான கேக்கு ப்ளஸ் ரோஸ் மில்க்கு வந்து சேர்ந்ததுனால அந்த காம்பினேஷன் வேறு லெவல் தாங்க. வாயில் வச்சோடனே கரையுது, அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு, சான்ஸே இல்லைங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் உடனுக்குடன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.